ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டிப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டிப்ஸுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தண்ணி வந்து கம்பல்சரியா நம்ம குடிக்கணுங்கிறது. நம்மளும் இன்டேக் பண்ணிட்டு தான், ஆனா நம்ம இந்த வாட்டரை வந்து ப்ராப்பரா இன்டேக் பண்ணது கிடையாது. நமக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப குடிப்போம், நம்ம அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அப்படி கிடையாது. இது எப்படி குடிக்கணுங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற டிப்ஸ். சரி, இப்போ நம்ம வந்து எப்படி குடிக்கலாங்கிறத பார்க்கலாம். மார்னிங் பெட்ல இருந்து எந்திரிச்சு வந்து வார்மா 3 கிளாஸ் வாட்டர் கண்டிப்பா குடிக்கக்கூடிய இன்னர் டைஜஷன் சிஸ்டம்ஸ் வந்து நல்லபடியா ஒர்க் பண்ணதுக்காக வேணும். நம்ம குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி இன்டேக் பண்ணணும். இது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பிளட் பிரஷர் வந்து சீராக வச்சிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது சாப்பிடறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 2 கிளாஸ் வாட்டர் கண்டிப்பா நம்ம இன்டேக் பண்ணணும். இப்படி இன்டேக் பண்ணும்போது நம்ம சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி வந்து ரொம்ப குறைவா நம்ம இன்டேக் பண்ணுவோம். இப்படி எடுக்கும்போது நம்ம அதிக ஃபுட்ஸ் வந்து இன்டேக் பண்ண மாட்டோம். சோ இது நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. தூங்குறதுக்கு முன்னாடி ஹாஃப் கிளாஸ் வாட்டர், அதுக்கு மேல குடிக்க கூடாது. இன்டேக் பண்ணிட்டு போய் தூங்கணும்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்றாங்க. நம்ம தெரிஞ்சுக்க போகக்கூடியது எப்படி தண்ணி வந்து குடிக்க கூடாதுங்கிறது. அதாவது நம்ம தண்ணி குடிக்கும் போது நின்னுட்டு தண்ணி இன்டேக் பண்ண கூடாது. தண்ணியை இன்டேக் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு சேர்ல உட்கார்ந்து தான் தண்ணி நம்ம இன்டேக் பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, இன்டேக் பண்ணக்கூடிய டைம்ல பாட்டில் ஆனாலும் சரி, கிளாஸ்லனாலும் சரி, அப்படியே வச்சு குடிக்க கூடாது. அத கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி தான் நம்ம குடிக்கணும். ஒரு சிலர் ஐஸ் வாட்டர் ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கத அப்படியே எடுத்து ஐஸ் வாட்டர் குடிப்பாங்க. அப்படி குடிக்க கூடாது. நார்மலான ஒரு டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ஐஸ் வாட்டர் கூட இன்டேக் பண்ணணும். இனி நம்ம பார்க்க போகுது தண்ணி குடிக்கிறதுனால உள்ள பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத. தண்ணி குடிக்கிறதுனால செரிமான பிரச்சனை வந்து நமக்கு சீராக இருக்கும். அதே நேரத்துல கான்ஸ்டிபேஷனும் நமக்கு இல்லாம இருக்கும். தண்ணீர் இன்டேக் பண்ணதுனால நம்மளுடைய பிரெயினையும் ஹார்மோனையும் சம நிலையில வந்து வைக்குது. போதுமான அளவு தண்ணீர் வந்து நம்ம இன்டேக் பண்ணதுனால நம்மளுடைய ஸ்கின், அதாவது நம்மளோட சருமத்தை பளபளன்னு வைக்கிறதுக்கும் உதவுகிறது. தண்ணீர் இன்டேக் பண்ணதுனால நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களையும் வெளியேற்ற உதவுகிறது. அது மட்டும் இல்ல, நம்ம பாடியோட ஹீட்டும் வந்து குறையதுக்கான உள்ள வாய்ப்பும் அதுல இருக்குது. உடலில் உள்ள வெப்பநிலைய சீராக வைக்குது. தண்ணீர் போதுமான அளவு நம்ம இன்டேக் பண்ணும்போது நம்மளுடைய மசில்ஸுக்கும் நல்ல சீராக வைக்க உதவுகிறது. டிப்ஸ்னு சொல்லுது, தினமும் போதுமான அளவு வந்து நம்ம தண்ணி வந்து கண்டிப்பா இன்டேக் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவங்க கூட பண்ணதுக்கு முன்னாடியும் பண்ணதுக்கு அப்புறமும் இடையிலையும் தண்ணி குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மட்டும் இல்லைங்க, வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. தாகம் வந்தாதான் குடிக்கணும்னு இல்ல, தாகம் இல்லாத நேரத்திலையும் நம்ம தண்ணி குடிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வரைக்கும் தேவைப்பட்டா மட்டும் தண்ணி குடிச்சிட்டு இருந்த நமக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு பின் பண்ணுங்க.